அண்மை செய்தி. பரபரப்பான சூழலுக்கு இடையே தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. முன்னதாக பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. தற்போது கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். பகல்காமில் சுற்றுலா பயணிகள் படுகொலை மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ஆகிய இரண்டுமே இந்த கூட்டத்தொடரின் முதல் விவாதங்களாக இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வெற்றியை அனைவரும் கொண்டாட வேண்டும், இந்தியாவின் பாதுகாப்புக்காக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் எல்லா விவாதத்துக்கும் நாங்கள் தயார், அனைத்து விவாதங்களுக்கும் அவகாசம் அளிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியிருக்கின்றன. மக்களவையிலே பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கிறார். மக்களவையிலே ஒத்திவைப்பு தீர்மானங்களை கோரி எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றன. இப்படி கடும் பரபரப்பான மோதலான சூழலிலே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரிலே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆகவே கடும் மோதல் போக்குடன் இந்த கூட்டம் தொடங்குகிறது. ஒரு புறம் பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும், அதை பாராட்ட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகள் ஆபரேஷன் சிந்தூரிலே இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா போன்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவையிலே ராகுல் காந்தி அமர்ந்து அவை நகர்வுகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ குமாரி அனந்தன் का निधन 9 अप्रैल 2000 கணபதி, தொடர்ச்சியாகவே இந்த பீகார் சிறப்பு திருத்த பட்டியல ராஷ்டிரிய ஜனதாதளம் உட்பட காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே எதிர்த்து வருகின்றன. தற்போது அந்த பிரச்சனையை எந்த அளவில் முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்? நிச்சயமாக இதற்காக மாநிலங்களவையிலே காங்கிரஸ் கட்சி ஒத்திவைப்பு தீர்மானம் அளித்திருக்கிறது. பீகார் பல்வேறு குறிப்பாக காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள் ஆகியவை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றன. தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இரங்கல் தீர்மானங்கள் படிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மக்களவையிலே மறைந்த முன்னாள் தலைவர் குமரி அனந்தனுக்கான இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லா ஒன்றன் பின் ஒன்றாக வாசித்து வருகிறார். இதன் பிறகு அவை நடவடிக்கைகள் தொடங்கும் போது வழக்கமான அலுவல்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்துமா அல்லது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஒத்திவைப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவரும். ஆனால் ஏற்கனவே நமக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்களிலிருந்து கிடைத்துள்ள தகவல்படி ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எதுவும் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே தமிழகத்தின் கீழடி விவகாரம் குறித்து திமுக மாநிலங்களவையிலே அளித்துள்ள ஒத்திவைப்பு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும், இது தொடர்பாக திருச்சி சிவா அளித்துள்ள கடிதம் தற்போது பரிசீலனையில் உள்ளது எனவும் மாநிலங்களவை செயலகத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு புறம் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை, இன்னொரு புறம் ஆளும் கட்சியின் வலியுறுத்தல் என தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே எந்தவிதமான கருத்து ஒற்றுமையும் இல்லாத சூழல் இருக்கிறது. கருத்து ஒற்றுமை ஏற்படுவதற்கு சபாநாயகர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் என்ன நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தொடரிலே பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நன்றி கணபதி, தங்களுடைய விவரங்கள். संगरूर संसदीय निर्वाचन क्षेत्र से चौधरी लोकसभा के सदस्य थे, वे राज्यसभा के सदस्य भी रहे।